Micromax இருந்து In2C அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன்ல ஃப்ரண்ட் சைடுல 6.52 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனோட ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 420 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடுல தராங்க. மேலும் இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 நானோமீட்டருக்கான யூனிசோக்கோட T610 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. மாலியோட G52 GPU தராங்க. ஸோ பேசிக்காக ப்ராசஸரோட ரேங்க் அப்படி போகுது 107வது ரேங்க் வருது. இது ஒரு டி கிரேட் ப்ராசஸராக வருது. ஸோ 1-2 ஆப்ஸ்லாம் ரன் பண்ணலாமே தவிர கேம்ஸ்லாம் இதில் செட்டே ஆகாது. ஹெவியான ஆப்ஸ் ரன் பண்ணணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக ஹேங் ஆகும். மற்றபடி இந்த ஃபோன் 3GB RAM 30GB ஸ்டோரேஜோட வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X ரேமாக வருது. ஸ்டோரேஜ் eMMC 5.1 கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட்டட் சிம் கார்டு கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஃபோன் வந்து Android 11 OSல ரன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்ஸில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது போக ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படிங்கும்போது 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ சப்போர்ட்டும் வருது. மேலும் இந்த ஃபோனில் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் தான் வருது. சார்ஜ் பண்ணுறக்கா USB Type-C போர்ட் தராங்க. மைக்ரோமேக்ஸோட இந்த In2Cயை பொறுத்தவரையும் 8499 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓரளவு ஓகேயான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. ஆனால் ப்ராசர் கூட கொஞ்சம் டவுன் கிரேடடாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். மற்றபடி மாடரேட் அல்லது ஹெவியான யூசேஜ் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிற கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் இதுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.